ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இன்றைக்கி வந்து 90s கிட்ஸோட ஃபேவரட் ரெசிபியான பால்கோவா, பெட்டிக்கடை பால்கோவா தான் ட்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக 1 கப் அளவுக்கு பொட்டுக்கல்லையை எடுத்துக்கலாம். அது கூடவே 2 ஏலக்காய், அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் அடுப்பில் வச்சுட்டு எந்த கப்பில் பொருள் எடுத்தோமோ அதில் வந்து 1/2 கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நெய் நல்லா மெல்ட் ஆகி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாவு அதில் கொட்டி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா கெட்டியாகி வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து லைட்டாக வந்து நெய் தடவிட்டு இந்த மாவை வந்து அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஷேப் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 1 ஹவர் வந்து அப்படியே விட்டுருங்க. அது நல்லா வந்து ஆறி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ வந்து சூப்பரான பெட்டிக்கடை பால்கோவா வந்து ரெடி ஆயிரும். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி பால்கோவான்னு நினச்சி நிறைய நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் இது பால்கோவா கிடையாது. இது மைதா மாவுலையுமே ட்ரை பண்ணலாம். பட் இன்றைக்கி நான் ஹெல்த்தியாக பொட்டுக்கல்லையில் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி நியூ இயர் டு ஆல்.